Hi friends, இந்த வீடியோவில் தொக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஊறுகாய் மாங்காய், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதை கேரட் துருவுறதுல வச்சு துருவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ செங்காயாக இருக்கிறதுனால இதை நான் அரைச்சி செய்ய போகிறேன். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். இதை இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா பொரியிற மாதிரி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வறுத்து வச்சுருந்த கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கையளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் நம்ம இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். த்ரீ டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதை இது கூட ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். இதை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா சுருள வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதனால் அடி பிடிச்சிரும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஊறுகாய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா இது கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போது நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான தொக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.